இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பீல்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் டிக்ரீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் அப்படின்னு சொல்கிறது முதல் மேல்முறையீடு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்பீல்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இது சிவில் கேசஸ் சம்மந்தப்பட்ட சிவில் ப்ரொசீஜர் கோடில் இது சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு செக்ஷன் 96 இருக்குது சிவில் ப்ரொசீஜர் கோடில். இதுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸு, என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் பெட்டிஷனை வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்பீல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ டெசிஷன் ஆஃப் அ லோவர் கோர்ட் பை அ ஹையர் கோர்ட், அதாவது கீழ் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து அதோட மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஆய்வு செய்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த நடைமுறைக்கு பேர் மேல்முறையீடு அப்படின்றது பேர். ஸோ இதில் 3 விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து கீழ்கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கணும், ஒரு டெசிஷன், ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும், முடிவான ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த டெசிஷன் மேலே பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். அக்ரீவ்டு பார்ட்டி, அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்கணும். மூணாவது, இந்த பாதிக்கப்பட்ட இந்த நபர் வந்து இந்த கீழ்கோர்ட் தீர்ப்பை எடுத்துன்னு போய் முறையீடு செய்யறதுக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்கணும். ஸோ இந்த 3 எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஸோ கீழே இருக்கிற நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு போகிறது, முன்சிஃப் கோர்ட்லேருந்து சப் கோர்ட்டுக்கு போகிறது. ஸோ கீழ்கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மேல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும், பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நபர்னு இருக்கணும், இந்த தீர்ப்பினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்றது இருக்கணும், அதே மாதிரி அந்த தீர்ப்புன்னு ஒன்று இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அப்பீல் மேல்முறையீடுன்றது வந்து பூர்த்தி ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்பீலை பற்றி செக்ஷன் 96 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஆர்டர்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 96 அப்பீல்ஸை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து முதல் கிளாஸ், முதல் செக்ஷன் 96(1) அதில் கொடுக்கப்பட்டது என்னென்னா, சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 96(1) கொடுக்கப்பட்டது என்னென்னா, appeal shall lie from every decree passed by a court exercising its original jurisdiction to a court authorized to entertain such appeals. அதாவது ஒரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரையல் மேட்டர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் ஒரு விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார வரம்பு உள்ள ஒரு கோர்ட்டு அப்படி ஒரு கொடுத்த ஒரு தீர்ப்பு மேலே மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கானது ஒரு உரிமையாக நிலைநாட்டப்பட்டிருக்கு. இது செக்ஷன் 96 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அடுத்தது செக்ஷன் 96 கிளாஸ் 2 என்ன கொடுத்துருக்குன்னா, எக்ஸ்பார்ட்டி டிக்ரீஸ் மேலே கூட அப்பீல் ஃபைல் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு வரல, அவருக்கு எதிராக அவருக்கு பாதகமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு, ஒரு தடைபட்சமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட்டுன்னு பேர். சப்போஸிங் ஏ வந்து ஒருத்தர் மேலே பி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, பி கோர்ட்டுக்கே வரல, ஸோ ஏக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுது, இதுக்கு பேர் எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட்டுன்றது பேர். சிவில் ப்ரொசீஜர் கோடில் அது இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் மேலே கூட ஒரு அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். அதாவது அந்த எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட்டை செட்டிசைட் பண்ணி அதே கோர்ட்டில் ரீஓப்பன் பண்ணுறது இல்லாமல் அது மேலே மேல்முறையீடே செய்ய முடியும். அங்கே ரீஓப்பன் பண்ணாமல் நேரடியாக மேல்முறையீடு மனுவே ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த ரைட் இருக்குது. கன்சென்ட் டிகிரி மேலே அப்பீல் பண்ணுறதுக்கான ரைட் இல்லை, 96 கிளாஸ் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 பேர் ஒப்புதலோட பாஸ் பண்ணப்பட்ட ஒரு தீர்ப்பு, காம்ப்ரமைஸ் மெமோ ஃபைல் பண்ணி காம்ப்ரமைஸ் டிகிரி ஒன்று வந்ததுன்னா அந்த காம்ப்ரமைஸ் டிகிரி மேலே அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி மீடியேஷன் சென்டரில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி அந்த பேசிஸில் ஒரு ஜட்மெண்ட் ஒரு ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா அது மேலே அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஒரு கன்சென்ட்டோட ஃபைல் கொடுக்கப்பட்ட ஒரு டிகிரி மேலே அப்பீல் கிடையாது. 4வது, இது வந்து பழைய சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருந்தது, இப்போ வேல்யூ மாறி இருக்கலாம், அது ஒரு பக்கம். 3000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ உள்ள கேசஸ்க்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் லீகல் கொஸ்டின் இருந்தாலே மட்டுமே தான் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். அதாவது 3000 ரூபாய் மதிப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு வழக்குகளுக்கு ஒரு நல்ல ஒரு லீகல் கொஸ்டின் இருந்தால் தான் அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து சாதாரணமாக அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. பெட்டி கேசஸ்க்கு அப்பீல் கிடையாது, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இது செக்ஷன் 96 கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அப்பீலை பற்றி. அப்பீலுக்கான லிமிட்டேஷன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. லிமிட்டேஷன் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கல, ஆனால் லிமிட்டேஷன் ஆக்டில் வந்து ஆர்டிக்கல் 116 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் லிமிட்டேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து
ஹைகோர்ட் இல்லாத வேறு எதனா கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணப்படுறது அப்படின்னா 30 நாள் லிமிடேஷன். ஹைகோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 90 நாள் லிமிடேஷன். இது வந்து ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல்னு கணக்கு கிடையாது. ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணப்படுறதுன்னா 90 நாள் டைம் இருக்குது. வேறு எதனா கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறதுனா சப்போஸிங் முன்சிஃப் கோர்ட்லேருந்து சப்கோர்ட்டுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா 30 நாள் தான் லிமிடேஷன் இருக்குதுன்னு சொல்லி லிமிடேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட் ஃபீ உண்டு. கீழ்கோர்ட்டில் எந்த கோர்ட் ஃபீ பே பண்ணியிருக்கோமோ அதே கோர்ட் ஃபீயை அப்பீல் ஃபைல் பண்ணும்போதும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து மாற்றம் கிடையாது, அதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த அப்பீலோட கிரவுண்ட்ஸ், ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா இமீடியட்டாக கீழ்கோர்ட்டோட தீர்ப்பு வந்து நிறுத்தப்பட்டதுன்னு கணக்கு ஆகாது. கீழ்கோர்ட்டோட தீர்ப்போட ஆப்ரேஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் கீழ்கோர்ட்டோட தீர்ப்பு மேலே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாதான் அவங்க எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து பிக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கணும், 1 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பி வந்து ஏ மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. பி அந்த கேஸில் ஜெயிச்சிடுறாரு. அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை ஏ கொடுத்தாகணும்னு சொல்லி பி வந்து கேஸில் ஜெயிச்சிடுறாரு. ஏ வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு. அப்பீல் மட்டும்தான் ஃபைல் பண்ணுறாரு. ஸ்டே ஆன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிக்ரி அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஸ்டே பெட்டிஷன் ஃபைல் பண்ணலை அப்படின்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பி வந்து அந்த அப்பீல் நிலுவையில் இருக்கும்போதே இந்த கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அமல்படுத்துறதுக்கான பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். அதனால் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கீழ்கோர்ட் தீர்ப்பு மேலே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கான அப்ளிகேஷனை கூடவே ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு அப்படியே கான்வர்ஸ் என்னென்னா, ஒருத்தருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு, எதிராளி அப்பீல் ஃபைல் பண்ண போகிறாருன்ற ஒரு எண்ணம் ஒன்று ஏற்பட்டது அப்படின்னா மேல்கோர்ட்டில் கெவியட் மனு ஃபைல் பண்ணணும். கெவியட் மனுனா என்ன? ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஸ்டே கொடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு மனு, கெவியட்னு பேர். ஸோ இந்த கெவியட் பெட்டிஷன் வந்து கெவியட் அப்ளிகேஷனை மேல்கோர்ட்டில் ஒருத்தருக்கு சாதகமாக வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குன்னா மேல்கோர்ட்டில் இமீடியட்டாக ஒரு கெவியட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணணும். ஸோ தட் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணும்போது ஸ்டே பெட்டிஷன் போடுறாங்களே ஆனால் இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க மேல்கோர்ட். அவங்க நோட்டீஸ் கொடுத்து தான் ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம எதனா கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். இந்த கண்டிஷன்ஸ்னால் இவ்வளோ பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்டே கொடுங்க, இல்லைனா இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து உடன்பட்டு ஸ்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கெவியட் பெட்டிஷன் ஃபைல், கெவியட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ முக்கியமான பார்ட்டுக்கு வரும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், அதாவது அப்பீலை எப்படி ஃபைல் பண்ணுறது, அந்த அப்பீல் மனு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். அப்பீல் ஃபைல் பண்ணுறது வந்து ஒரிஜினல் அந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிக்ரி காப்பியை வச்சு கூட வந்து மெமராண்டம் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பெட்டிஷன், ஒரு மனுவை வந்து ஃபைல் பண்ண வேண்டியது தான் அப்பீலுன்றது பேர். ஸோ இது கூட வைக்க வேண்டிய இன்னொரு ஃபார்ம் வந்து வக்காலத் ஃபார்மு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ஸ்டே பெட்டிஷன், அஃபிடவிட், சர்டிஃபைட் காப்பி, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு டிக்ரி சர்டிஃபைட் காப்பி, கூடவே ஒரு டைப் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை ஒரு புக்லெட் வச்சு அந்த புக்லெட்டில் கீழ்கோர்ட்டில் பார்த்த கன்சிடர் பண்ணப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு காப்பி ஒன்று வச்சா நல்லது. ஸோ இந்த செட்டை வந்து ஃபைல் பண்ணணுன்னா அப்பீல் வந்து ஃபைல் பண்ணுறதுன்றது பூர்த்தியாகும். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலை டிராஃப்ட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு அட்வொகேட் கொடுக்குற ஒரு அப்சர்வேஷன் மேலே ஒரு தவறு கண்டுபிடிக்கிறது கூட ஒரு கஷ்டப்பட்டு பண்ணிட முடியும். ஒரு ஜட்ஜ் கொடுக்குற ஒரு அப்சர்வேஷன் மேலே ஒரு தவறுகளை கண்டுபிடிச்சி அதை சுட்டி காமிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி அதை சுட்டி காமிக்கிறது வந்து ப்ரிசைஸாகவும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து அந்த கீழ்கோர்ட் கன்சிடர் பண்ண இஷ்யூஸ், எவிடன்சஸ், ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் எலாபரேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக ஒரு 7 கிரவுண்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த லோவர் கோர்ட் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்து ஒரு சில கிரவுண்ட்ஸ் போடுறது வந்து சரி கிடையாது. இதுக்குன்னு கிரவுண்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக, அதாவது அந்த கிரவுண்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணுற அந்த அட்வொகேட்டால் அந்த தீர்ப்பை சரியான முறையில் எழுதக்கூடிய தகுதி உள்ளவராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கீழ்கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு அப்படின்னா அவர் அப்ரிஷியேட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி, ஏன்னா எவிடன்ஸோட காப்பிலாம் இருக்கும், அவர் கன்சிடர் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சரியான முறையில் எழுதி, ஸோ இந்த சரியான முறையில் எழுதப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் தவறாக கீழ்கோர்ட்டால் எழுதப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும்
என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணி அந்த டிஃபரன்சஸ்லாம் சுட்டி காமிக்கிறதுக்காக ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் வந்து அதை வந்து மார்க் பண்ணி எழுதுறது தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலை டிராஃப்ட் பண்ணுற சரியான முறை. நேரடியாக வந்து இது தப்பாக இருக்குது, இது சரியாக இருக்குது, இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக டிராஃப்ட் பண்ணுறது சரி கிடையாது. ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரீரைட் பண்ணுற அளவுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த எக்ஸ்போஷரும் நாலேஜும் இருக்கணும். சாதாரணமாக ஒரு பிளைண்ட்டு இல்லை கீழ்கோர்ட்டோட ஒரு கேஸ் எதனா ஒன்று இருந்ததுன்னா அதை சாதாரணமாக ஒரு பார்ட்டியின் பர்சனாலவே ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஒரு அப்பீலை ஃபைல் பண்ணி அதை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் டிகிரி ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கணும் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில். இது வந்து சாதாரணமாக ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கும். ஜட்ஜஸ் வந்து ஒரு பேப்பர்ஸை பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்களை தேடுவாங்க. ஒரு அப்பலேட் கோர்ட்டில் எஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இருக்கா இல்லையான்றது மட்டும் தேடுவாங்க. அது அவங்க தேடினது சரியாக கிடச்சிது அப்படின்னா அது ஃபர்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸை முடிப்பாங்க. அப்படி தேடுறது கிடைக்கலன்னா வேறு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதனா ஒரு விஷயத்தை தேடுவாங்க. நம்ம ஒரு ஆர்குமெண்ட்லேயே ஒரு ரெப்ரசன்டேஷன்லேயே பார்த்தோம்னா சப்மிஷன்ஸ் வந்து ஒரு அட்வொகேட் ஹைகோர்ட்டில் பண்ணும்போதோ இல்லாது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணும்போது ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கேள்விகள் வந்து ஜட்ஜஸ் கேட்பாங்க. அது எங்கேருந்து அந்த கேள்வி கேட்பாங்கன்றது நம்மளோட ப்ளீடிங்ஸில் அதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குன்றது மாதிரி நமக்கு தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச உடனே அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதை எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதா டைவர்ட் பண்ணுறதான்றது வந்து நம்மளோட இது கிடையாது. அந்த ஜட்ஜஸோட பர்செப்ஷன், அந்த லீகல் ஃபவுண்டிங், அந்த கேஸோட லீகல் ஃபவுண்டேஷன் என்னன்றதை பேஸ் பண்ணி அந்த ஜட்ஜஸ் ஃபார்ம் பண்ணுற அந்த கன்க்ளூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்பீலை டிராஃப்ட் பண்ணும்போது ஒரு ஜட்ஜ் வந்து அந்த பேப்பரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குமே தவிர்த்து ஒரு அட்வொகேட் அந்த பேப்பரை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் டிராஃப்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஆர்ட். சரி, இப்போ இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலோட என்னெல்லாம் அட்டாச் பண்ணணுன்றதை சொல்லிவிட்டேன். அப்பீல் எப்படி ஃபைல் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன். யார் அப்பீல் ஃபைல் பண்ணலான்னா அந்த கேஸால் அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆனவங்க. யார் அப்பீல் ஃபைல் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸால் அவங்க வந்து கன்சென்ட் கொடுத்தவங்க இல்லை அந்த கேஸோட டிகிரியோட ஃப்ரூட்ஸை வந்து அனுபவித்தவங்க, அந்த பலத்தை வந்து அனுபவித்தவங்க வந்து அந்த கேஸை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, அந்த தீர்ப்பை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாக முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது.